பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உடன்பாடு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் செயல்பாடுகளை ஆதரித்து பேசியதாக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கண்டனம். சமநிலையில் இருந்து இந்தியா விலகுவதாகவும் விமர்சனம். இந்தியாவில் தொழில் தொடங்க இஸ்ரேலிய தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. அதிநவீன கண்டுபிடிப்புகள் கண்காட்சியை பார்வையிட்ட பின்பு கோரிக்கை. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவுக்கு அரசு மரியாதை. வாழ்நாள் போராளிக்கு செவ்வணக்கம் என முழக்கமிட்டு முதல்வர் ஸ்டாலின் இறுதி அஞ்சலி. பாலன் இல்லத்திலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நல்லக்கண்ணு உடல். வழிநெடுக ஏராளமானோர் திரண்டு பிரியாவிடை. தோழர் நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்காக தானம். நல்லக்கண்ணுவின் விருப்பத்தின்படி அவரது உடல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்படுகிறது. ஓமந்தூரார், அண்ணா, காமராஜர் மற்றும் கக்கனை நான் நல்லக்கண்ணுவிடமே பார்த்தேன். முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா வருவாங்கிறதுக்கு நல்லக்கண்ணு ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வெயில் காலம் என்பதால் தேர்தலை முதல் கட்டத்திலேயே நடத்த வேண்டும். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு கோரிக்கை. ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டியை வந்தடைந்தது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக நீர் திறப்பு. ஆபரண தங்க விலை கடந்த 3 நாட்களில் 2000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலை 2,95,000 ரூபாயாக தொடர்கிறது. 295 ரூபாயாகவே நீடிக்கும் 1 கிராம் வெள்ளி விலை. வேலூர் அருகே 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். ராணிப்பேட்டையில் புனரமைக்கப்பட்ட பாலாறு அணை, ஆழப்படுத்தப்பட்ட மதுராந்தகம் ஏரியும் திறப்பு. சென்னையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 13 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம்.
2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் ஸ்டாலின். சென்னையின் முக்கிய சாலைகளில் ஒன்றான கிழக்கு கடற்கரை சாலையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி திருவான்மியூர் முதல் கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி, ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூர், பனையூர் வழியாக ஊத்தண்டி வரை சுமார் 13 கிலோமீட்டர் வரையிலான 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சேலம், விருதுநகர் அரசு அருங்காட்சியகங்களுக்கு புதிய கட்டடத்தை திறந்து வைத்த முதல்வர். சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கத்திற்கும் அடிக்கல். தத்தமது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வராத திமுக, காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடக்கம். தாவேகவுடன் பின்புற பேச்சு, கூடவே அதை பொது தளத்திலும் பகிரும் காங்கிரஸ் தலைவர்கள். கடும் அதிருப்தியில் திமுக, எதை நோக்கி செல்லும் திமுக, காங்கிரஸ் கூட்டணி? பொதுவெளியில் விமர்சனங்கள், சமூக வலைதளங்களில் நிழல் யுத்தம். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக பிம்பத்தை சிதைக்கும் காங்கிரஸ். இரண்டில் ஒரு முடிவு நோக்கி நகரும் திமுக. கொலை வழக்கில் வந்தவாசி திமுக முன்னாள் எம்எல்ஏ கமலக்கண்ணன் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. திருவண்ணாமலை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னையில் அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக கருத்து கேட்பு. அரசியல் கட்சிகளின் பரப்புரைக்கு அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரிடம் அதிமுக வலியுறுத்தல். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காம வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வகையில் எந்த வகையிலும் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். அரசியல் கட்சிகளின் சாலை வளத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தாவேக தொடர்ந்த வழக்கு. தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருமான வரி விலக்கு பெறுவதற்காக பல கட்சிகள் காளான்கள் போல தொடங்கப்படுகின்றன. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விமர்சனம். நீதித்துறையை விமர்சிக்கும் 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை. NCERT இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு.